ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நியூபார்ன் பேபிஸை எப்படி ஸ்வாடல் பண்ணுறது, ஸ்வாடல் பண்ணுறனால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்வாடல் பண்ணுறனால குழந்தைக்கு அம்மாவோட வயிற்றில் இருக்க ஃபீலிங் கிடைக்கும். ஸோ அதனால் அவங்க கம்ஃபர்ட்டாக நல்லா கம்ஃபர்டபுளாக தூங்குவாங்க. அது ஒன்று. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை திடீர்னு தூங்கிட்டு இருக்கப்பவே கை காலை அப்படி உதற மாதிரி செஞ்சு முழிச்சுக்குவாங்க. அது பேர் என்னென்னா ஸ்டாட்டில் ரீஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதை நம்ம குழந்தை பயந்துருச்சு, தூக்கத்தில் ஏதாச்சும் கனவு கண்டிருக்கோம், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பெரியவங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாட்டில் ரீஃப்ளெக்ஸ் இந்த மாதிரி ஸ்வாடல் பண்ணி வைக்கிறனால அது வராமல் தடுக்கும். ஸோ குழந்தைங்க டிஸ்டர்ப் ஆகாமல் நல்லா தூங்குவாங்க. குழந்தைங்களுக்கு எவ்வளோ நாள் ஸ்வாடல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க குப்புற விழுக ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஸ்வாடல் பண்ணலாம். அதாவது குழந்தைங்க 3லேருந்து 4 மாதத்தில் குப்புற விழுவாங்க இல்லையா? ஸோ அது வரைக்கும் நம்ம ஸ்வாடல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 கையையும் வச்சு குப்புற விழுந்ததுக்கு அப்புறமா 2 கையும் இல்லாமல் அந்த கைக்கு கீழே இருந்து நம்ம ஸ்வாடல் பண்ணிக்கலாம். அப்போ கொஞ்சம் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்வாடல்ஸ்லாம் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மஸ்லின் கிளாத்தில் செஞ்ச ஸ்வாடல். இது நல்ல சாஃப்டான காட்டனில் செஞ்சுருப்பாங்கங்க. இது நல்லா ப்ரீதபிள் மெட்டீரியலாக இருக்கும். குழந்தைங்க தெரியாமல் முகத்தில் போட்டால் கூட ப்ரீத் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப லைட்டாக நம்ம சம்மரில் கூட போட்டு விடுற மாதிரி இருக்கும் இந்த ஸ்வாடல். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்கும் மோஸ்ட்லி. இதோட மெஷர்மெண்ட்லாம் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லை கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் சாரியவே நல்லா காட்டன் சாரியை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு 4 சைடு டெய்லர்கிட்ட கொடுத்தோ, இல்லை உங்களுக்கு தைக்க தெரியும்னா நீங்கள் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு அதில் ஒரு சைடு கார்னரை இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்குலாக முக்கோண ஷேப்பில் மடக்கி விட்டுக்கோங்க. அது மேலே பேபியை வச்சுக்கோங்க. இன்றைக்கி நமக்கு இவங்க தான் ஒரு ஹீரோயின். இந்த டால் வச்சு தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அப்போ ஒரு எண்டிலிருந்து குழந்தையோட அந்த கைக்கு கீழே இருக்க அந்த அண்டர் ஆர்ம்ஸ்க்கு கீழே அப்படியே பேக்கில் மடித்து விடுங்க அந்த துணியை. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீளமாக வரும். அந்த துணியை அப்படியே எடுத்து மேலே அவங்க கைக்கு பின்னாடி முதுகு இருக்கு இல்லையா, ஷோல்டர், அந்த இடத்துல ஒரு மடிப்பு கொடுங்க. குழந்தையோட கை நல்லா மடங்கி இருக்கும். பட் இந்த பேபியோட கை பார்த்திங்கன்னா கொஞ்சம் விரிச்ச மாதிரி இருக்குது. அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம குழந்தை கைன்றப்ப நல்லா மடங்கி வரும். நியூபார்ன் ஸ்டேஜில் ரொம்பலாம் சேட்டை பண்ண மாட்டாங்க. அப்புறம் இன்னொரு எண்டை அப்படியே மடக்கி ஸ்வாடல் பண்ணிடலாம். லைட்டாக லூஸாக இருக்க மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி ரொம்ப லூஸாலாம் விடாதீங்க. கொஞ்சம் அப்படி கையில் தூக்குனிங்கன்னா இந்த மாதிரி வருது இல்லையா, அப்படி வச்சு டைட் பண்ணிக்கலாம். ரொம்ப டூ டைட்டாகவும் ஸ்வாடல் பண்ணக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் ஸ்வாடல் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இதே மெத்தட் தான். ஆனால் பார்த்திங்கன்னா ரிசீவிங் பிளாங்கெட்டுன்னு இருக்கும். இந்த பிறந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு குட்டியான துணியிலே நம்ம ஸ்வாடல் பண்ணலாம். அதே மாதிரி தான் ஒரு எண்டை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முக்கோணமாக மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு அதே மாதிரி ஃபஸ்ட்டு ரைட் சைடு ஹேண்டில் இருக்க எண்டை எடுத்து அடியில் சொருவிடுங்க. அப்புறம் கீழே இருக்க எண்டை எடுத்து ஷோல்டர் வரைக்கும் வராது, இது சின்ன பிளாங்கெட் அப்படின்றனால இந்த மாதிரி வச்சுட்டு இன்னொரு எண்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதை அப்படியே எடுத்து பின்னாடி நம்ம கம்ஃபர்டபுளாக சொருகிடலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு மாதம் 2 மாதம் 1 மாதம் குழந்தைய வரைக்கும் தான் பண்ண முடியுது. ரொம்ப குட்டியாக இருக்கும் இந்த பிளாங்கெட்டு. ஸோ இதை விட நீங்கள் அந்த மஸ்லின் பிளாங்கெட் இருக்கு இல்லையா, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த மாதிரி பிளாங்கெட் வாங்கிக்கோங்க. அடுத்து வெல்க்ரோ ஸ்வாடல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஸ்வாடல் பண்ணவே தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க கூட ஈஸியாக ஸ்வாடல் பண்ணிடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையும் சாஃப்டான வெல்க்ரோஸ் இருக்கும். ஏன்னா நியூபார்ன் பேபிஸ் இல்லையா, குத்துற மாதிரி எதுவுமே இருக்காது. நம்ம அந்த ஒட்டிக்கோ கட்டிக்கோ வேட்டிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கான்செப்ட் தாங்க. இந்த மாதிரி குழந்தைய அந்த பேக் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட அதுக்குள்ளே வச்சுட்டு கையையும் உள்ளே விட்டுக்கோங்க. அப்போ தான் கையை வெளியில் எடுத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு கையை உள்ளே விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெல்க்ரோஸ் ஸ்டிக் ஆகிக்கிறோம். இன்னொரு எண்டை அந்த வெல்க்ரோஸில் ஸ்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இது ஒரு 2 months வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இந்த வெல்க்ரோ ஸ்வாடல் நியூபார்ன் பேபிஸ்லேருந்து. இது ரொம்ப ரொம்ப நியூபார்ன் பேபிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இது இந்தியாவில் இருக்கா என்னன்னு தெரியல, நான் செக் பண்ணி பார்த்துட்டு லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
இந்த 3 டைப் ஆஃப் ஸ்வாடல் நான் வந்து பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய டைப்ஸ் கூட இருக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கையை வெளியில் விட்டுட்டு பண்ணுற ஸ்வாடல். சில குழந்தைங்க வந்து ஒரு கையை வந்து கன்னத்தில் வச்சுட்டு தூங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னா அந்த லெஃப்ட் ஹேண்டை வந்து நீங்கள் வெளியில் விட்டுறலாம். ஸோ அவங்களுக்கு ஃப்ரீயாக விட்டுறலாம். நீங்கள் வந்து கீழே மட்டும் வந்து ஸ்வாடல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை குப்புற விழுந்துட்டாங்க அப்படின்னா 2 கையையுமே விட்டுட்டு நீங்கள் வந்து அண்டர் ஆர்ம்ஸ்க்கு அடியிலேருந்து வந்து இதே மாதிரி ஸ்வாடல் வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அவங்க நல்லா பீஸ்ஃபுல்லாக தூங்குவாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஸ்வாடலிங் டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி நியூபார்ன் பேபிஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நியூ மதர்ஸ், ப்ரெக்னென்ட் லேடிஸ் இவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் முன்னாடி போட்டிருந்தேன் இல்லையா ஒரு நியூபார்ன் மஸ்ட் ஹேவ் வீடியோ, அந்த வீடியோ கீழே ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட்டை பார்த்தோன்னே அதே பூஸ்ட்லேயே நம்ம இந்த வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு டக்குன்னு இன்றைக்கே எடுத்து இன்றைக்கே எடிட் பண்ணி இன்றைக்கே உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த மாதிரி மோட்டிவேட்டிங்கான கமெண்ட்ஸ் பார்க்குறப்ப தான் நம்ம வந்து நிறைய வீடியோஸ் போடணுன்னு ஒரு பூஸ்டே வருங்க. அவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களும் யூஎஸில் தனியாக தான் டெலிவரி பார்க்க போகிறாங்களாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னாங்க. உடனே எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வரிசையாக வந்து நான் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து யூஎஸில் நான் எப்படி தனியாக டெலிவரி பார்த்தேன் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தியோனிலா பிரதீப். தேங்க்யூ.